தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், பிரகஸ்பதி. கல்விக்கு அவர்தான், கலைத்துறைக்கும் அவர்தான், வாழ்க்கையில மேன்மைப்படுறதுக்கும் குரு பகவான் தான். பொதுவா இதுல ஜாதகத்துல நிறைய டாக்டர்ஸ் நிறைய இருப்பீங்க. கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஆசைகள் நிறையவே இருக்கும். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரவேசமும் உங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கும். பொதுவாக இந்த தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ், குறிக்கோள் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு லிங்க் இருக்கும், ஆகும். ஆனா அம்மாவுக்கு ஆவாது. ஏன்னா இது ஆண் ராசி. சூரியன் உங்க ராசியில இருக்கிறனால அப்பாவுக்கு ஆகும், அம்மாவுக்கு ஆவாது. இது ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கரை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு இடையூறு வர கொடுத்தானா கடைசி வரைக்கும் அவனை பழி வாங்கணும் எண்ணங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கும். கஷ்டப்பட்ட ஜாதகம், கருமாயப்பட்ட ஜாதகம், எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடும் சொல்லக்கூடிய தருணங்கள் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கும். கஷ்டப்பட்டு தான் படிப்பீங்க. ஆனா படிச்சிருந்தா அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான ஒரு வேலையில ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் நிறையவே உண்டு. ஆனா ஜாதக ரீதியாவே உங்க ஜாதகத்துக்கு ஒரு 35-40 வயசு வரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆவாது. பொதுவாகவே தனுசு ராசியில உள்ள அண்ணன் தம்பி அதிகமா இருந்தா அண்ணன் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்க வாழ்க்கையை பார்த்து போராமப்படக்கூடிய தருணம் உண்டு. ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல கொடி பிடிக்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இருக்கும். தனுசு ராசியில உள்ள ஆண்கள் சுகபோகி, காரு, வீடு, பங்களான்னு அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏமாற்றம் எல்லாமே ஒன்று மண்ணால நடக்கும், இல்லைன்னா பொன்னால நடக்கும், இல்லைன்னா பெண்ணால நடக்கும். இந்த 3 பேர்த்தையுமே நீங்க ஏமாறுவீங்க. நீங்க லட்சக்கணக்கு, கோடி கணக்க உங்க நண்பர்கள் நாளைக்கு தரேன், நாளன்னைக்கு தரேன்னு சொல்லி வாங்குவாங்க, அதையும் ஏமாந்துருவீங்க. இது விதி. ஏன்னா இந்த 5-7 வருஷ காலமாகவே நீங்க கஷ்டப்படணும் கேட்கறது விதி. ஆபீஸ்லயும் துன்பப்படணும்னு சொல்லக்கூடியது விதி. நோய் நொம்பலம் வந்துட்டு போகிறது உங்க ஜாதக தன்மைக்கு உண்டு. ஆனா இப்ப ராசிக்கு 7வது வீட்டுல குரு பகவானுடைய பெயர்ச்சி, மிதுன ராசியில பெயர்ச்சினால உங்களுக்கு பண்புள்ள அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப் ஜாதகம் கூட சொல்லலாம். ஆனா இந்த தனுசு ராசிக்கு கல்யாணம் ஆன ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா தரட்டிக்கெட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு ராசிக்கு 7வது வீடு களத்திரன்னு சொல்லக்கூடிய இடம், புதனுக்கு உடைய இடம். உங்களை தனுசு ராசிக்காரங்கள் ஆண்கள் மோகத்தினால மோகினிகள் கூட சுவாசம் பண்ணக்கூடிய நேரம் உண்டு. மாட்டிக்குவீங்க. பெண்கள் மோகம் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நடக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருத்தன் உச்ச நிலைமை அடைஞ்சானா பரமபதத்துல பாம்பு கொத்தினா தரடிக்கெட் ஆயிடுவான், தரமே இல்லாம போயிடுவான். அந்த மாதிரியான சாம்ராஜ்யமே சரியக்கூடிய நேரம் இது. கவனமா இருங்க. பல துறைகள்ல பிரவேசிக்கலாம். என்ன தொழில் பண்றீங்களோ உயர்ந்த நிலைக்கு வரலாம். நிறைய இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்ஸு, இந்த ஷோரூம்ஸு, நிறைய கடைகளுக்கு ஓனராகவும் இருக்கலாம். ஆனால் ஓனராக இருந்தாலும் பணிபுரிகிற பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தாலும் மாட்டிக்குவீங்க. உங்கள் தாயை அவமதிச்சாலும் மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க மேல ஒரு சட்ட சிக்கல் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் வருது. ஆளாகப்பட்ட அமைச்சரா இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒருத்தி கேஸ் கொடுத்துட்டான்னா அவன் தரட்டிக்கெட்டு தான். அந்த மாதிரி ஒரு பெண்ணால இடையூறு வரக்கூடிய தருணம் தனுசு ராசி ஆண்களுக்கு இந்த மாதம் உண்டு. வரும் மாதங்கள் உண்டு. கவனச்சிதைவா இருக்கக்கூடாது. கவனமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். கஷ்டங்கள்லாம் உங்க மனைவி மக்களோட அனுசரணையா அரவணைச்சு வாழுங்க. உங்க பிள்ளைங்களுடைய படிப்புக்கு தெளிவுபடுத்துங்க. மனைவிக்கு நகை நட்டுகளை வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கை சிறக்கும். மோகத்தினால போனீங்கன்னா உங்க வாழ்க்கை தரட்டிக்கிட்டு ஆயிடும். ஏன்னா ஆவாத நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அவப்பேறு, அவமானம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சதி வேலையும் நடக்கும். ஒரு பெண்ணாலையும் சதி வேலை நடக்கும். கொஞ்சம் விலகி இருங்க. உங்க வளர்ச்சி உச்ச நிலைமையில இருக்கும். பெண்ணை காமிச்சு உங்களை வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கிடுவாங்க.
தனுசு ராசிக்கார ஆண்கள் கவனமா இருக்கணும். ஆனா தனுசு ராசிக்கார பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆவாது. அது உயர்ந்த பதவியில இருந்தாலும் உன்னதமான பதவியில இருந்தாலும் கணவனுக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு கேட்கறது விதி. பல பேர் பிரிஞ்சிருப்பீங்க, கணவனுடைய சொத்து வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, முன்னோர் மூத்தோர் சொத்து வருமானு எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துடைய தன்மை இது. இருந்தாலும் தனுசு ராசி ஆண் ராசி. பெண்ணா பிறந்தாலும் இந்த முதுகு தண்டு ஆணுக்குடையது. உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் உழைப்பீங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாமே நீங்களாத்தான் இருப்பீங்க. இருந்தாலும் பெண்களுக்கு, தனுசு ராசி பெண்களுக்கு கணவன் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தோரணை வரும். தனுசு ராசியில உள்ள பெண்களை கிட்ட நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தனுசு ராசியில உள்ள பெண்கள் டீனேஜ்ல ஏமாறுவீங்க. ஒரு 23, 25 வயசுலயே உங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை குட்டி பெற்றாலும் உங்க கணவன் உங்களை சரிவர பார்த்துக்க மாட்டாரு. அப்படியாப்பட்ட தருணத்துல அந்த குழந்தைக்காக ஓடி ஆடி உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு ஜாதகத்துல விதியும் உண்டு. சிறு வயசுலயே நீங்க படக்கூடாத கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க, நஷ்டங்களையும் பட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்து வாழ்க்கையே புளிச்சு போயிடும். அப்படியாப்பட்ட தருணமும் உண்டு. ஒரு சில ஜாதகம் மட்டும்தான் கணவன் இருந்து கணவன் பிரிஞ்ச ஜாதகங்கள். நீங்க எங்கேயாவது போய் மாட்டிக்குவீங்க, யாருடைய ஒபினியன்லையாவது வாழுவீங்க, யாருடைய கண்காணிப்புலையாவது வாழுவீங்க. ஏமாந்துடாதீங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா வரணும். நீங்க உங்க கணவன் மனைவியோட சந்தோஷமா வாழணும். விதி உங்களை பிரிச்சு தான் வைக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிஞ்சிருந்து வாழ்க்கையை ஒட்டுணர்ந்து பற்றற்ற நிலை வந்திருந்தாலும் அந்த எம்பெருமான் அனுகிரகத்துல சேர்ந்து வாழணும் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு குறையும் வராதுங்க. ஏன்னா தனுசு ராசியில உள்ள பெண்களுக்கும் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஆவாது. அது ஒரு கட்ட கால கதை. அதெல்லாம் இருந்திருந்தாலும் தனியா இருந்து நீங்க தான் வாழுவீங்க. பெரிய பிளாட் கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, காரு வண்டி பங்களா வாங்கக்கூடிய தருணமும் உண்டு. சூப்பரான ஜாதகம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பகவான் பலமும் இருக்கு, சனி பகவான் பலனும் உங்க ஜாதகத்துல எதிர் வீட்டுல தான் இருக்காரு. ராகு பகவானும் உங்க ராசிக்கு 3வது வீட்டுல தான் வந்திருக்காரு. முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்கு. காற்றுள்ள போதே தூத்திக்குங்க. பெண்கள் தான் கவனமா இருக்கணும். இன்னைக்கு முகநூல், இன்ஸ்டாகிராம்ல தன்னை பிரதிபலிக்கக்கூடிய தருணங்களுக்கு இன்னைக்கு இன்ஸ்டாவுக்கு வேல்யூலாம் இருக்கு. எதுலையும் நுழைஞ்சு நண்பர்கள், கெட்ட நண்பர்கள்னால உங்க வாழ்க்கையை சின்னாபின்னமா ஆக்கிக்காதீங்க. சிறு வயசுல கல்யாணம் முடிச்சாலும் ஆபத்து. தாய் தகப்பன் ஒபீனியன்ல வாழுங்க. குறையில்லாம இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏமாந்துராதீங்க. தனுசு ராசியில உள்ள பெண்கள் உங்க அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி, அக்கா தங்கச்சி மேல பாசக்கார் தான். ஆனா இருந்திருந்தாலும் தன்னுடைய கூட பிறந்த அண்ணனை தவிர வேற சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்காதீங்க. தனுசு ராசிக்கார பெண்களை தங்க வைக்காதீங்க. வீணான அவப்பேறு, அவமானம் வாங்கக்கூடிய நேரம் இது. மாட்டிக்குவீங்க. ஒரு முறை அவமானப்பட்டா தலகுனிவு தான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. தனுசு ராசி பெண்களை ஸ்கூலுக்கு போகும்போது கண்காணிங்க. ஆட்டோவில் பஸ்ஸெல்லாம் கூட்டு போகும்போது அவங்கள போயிட்டு வர்றாங்கன்னா அவங்கள கண்காணிங்க. அவங்கள ஏமாத்துறதுக்கு சதி வேலை நடக்கும். இப்ப சின்ன வயசுலயும் ஏமாந்துருவாங்க. ஃப்ராங்கா சொல்ல போனா தனுசு ராசி பெண்கள் டீனேஜ்லயும் ஏமாந்துருவீங்க. 25 வயசுல வாழ்க்கையே இழந்துடுவீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். எதுலையும் ஏமாந்துருங்க. ஆனா ஆண் ஜாதகம் நீங்க தெளிவா இருக்கணும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.